கொஞ்சம் காலையில் தெருவில் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் மாற்றங்களை செய்கிறார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். அன்பானவர்களே, நாம் நேற்று தினத்திலே கவலைப்படு என்று ஆமோஸ் 6ஆம் அதிகாரத்திலே யோசேப்பை குறித்து கவலைப்படாதிருக்கிறார்கள் என்று ஒரு செய்தியை நாம் கேட்டோம். இந்த நாளிலே கூட அடுத்த ஒரு பகுதியை நாம் பார்க்க போகிறோம். 1 சாமுவேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம். பைபிள் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் திருப்பி சொல்லுங்க. 1 சாமுவேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 20லிருந்து 27 வரைக்கும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அது உங்களுக்கு நன்றாக புரிய வாய்ப்பு இருக்கிறது. 20 முதல் 27 வரைக்கும். 3 நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. இதல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான். அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்றான். சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரனையும் போஜன சாலைக்குள் அழைத்து கொண்டு போய் அவர்களை அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்திலே வைத்தான். அழைக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய 30 பேராயிருந்தார்கள். பின்பு சாமுவேல் சமையல்காரனை பார்த்து, நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை என்றான். அப்பொழுது சமையற்காரன் ஒரு முன்னந்தொடையையும் அதனோடு இருந்ததையும் எடுத்து கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன் வைத்தான். அப்பொழுது சாமுவேல், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றான். அப்படியே சவுல் அன்றைய தினம் சாமுவேலோடு சாப்பிட்டான். அவர்கள் மேடையிலிருந்து பட்டணத்திற்குள் இறங்கி வந்தபோது அவள் மேல் வீட்டிலே சவுலோடு பேசிக் கொண்டிருந்தான். அவர்கள் அதிகாலமே கிழக்கு வெளுக்கிற நேரத்தில் எழுந்திருந்த போது சாமுவேல் சவுலை மேல் வீட்டின் மேல் அழைத்து, நான் உன்னை அனுப்பிவிடும்படிக்கு ஆயத்தப்படு என்றான். சவுல் ஆயத்தப்பட்ட போது அவனும் சாமுவேலும் இருவருமாக வெளியே புறப்பட்டார்கள். அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்தபோது சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றான். அப்படியே அவன் நடந்து போனான். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்து நில் என்றான். இந்த பகுதி அநேகமாக உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது பென்யமீன் கோத்திரத்திலே கீஸ் என்பவனுடைய கழுதைகள் காணாமல் போகிறது. அவனுடைய குமாரனாகிய
தேடி கண்டுபிடித்து கொண்டு வரும்படியாக அனுப்புகிறதை பார்க்கிறோம். 9ஆம் அதிகாரம் இந்த முதல் 3 வசனங்களில் நீங்கள் படிக்க முடியும். சவுலும் அவன் வேலைக்காரர்களும் இங்கு தேடியும் அந்த கழுதைகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. கழுதைகளை கண்டுபிடிக்க முடியாத பட்சத்திலே அவர்கள் தேடி போகிறார்கள். எப்ராயிம் மலை நாட்டை தேடி போகிறார்கள். சலிசா நாட்டை கடந்து போகிறார்கள். சாலிம் நாட்டையும் கடந்து போகிறார்கள். பென்யமீன் நாட்டையும் கடந்து போகிறார்கள். அங்கே எங்கேயும் கழுதைகள் காணப்படவே இல்லை. ஒரு கட்டத்தில் சவுல் சோர்ந்து போய்விடுகிறார். அப்படி சோர்ந்து போகிற நேரத்தில் சவுலுடைய வேலைக்காரன் சொல்லுகிறான், இந்த மலை நாட்டுக்கு போவோம் வா. அந்த வேலைக்காரன் பின்னும் சவுலை பார்த்து, அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு எண்ணத்தை கொண்டு போவோம் என்று பேசிக் கொள்ளுகிறார். இந்த தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் நாம் போகும் வழியை நமக்கு சொல்லுவார் என்று வேலைக்காரன் சொன்ன உடனே சவுல் அதற்கு கீழ்ப்படிந்து 2 பேரும் கால்சக்கல் வெள்ளியை கொண்டு நேராக சாமுவேலிடத்திலே போகிறார். சாமுவேல் அன்றைக்கு அமாவாசை பலி கொடுத்து ஜனங்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி ஜனங்களை அனுப்பிவிட்டு சாப்பிடுவது வழக்கம். ஆனால் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டுக்கொண்டது நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே ஒரு ராஜாவை ஏற்படுத்த தீர்மானித்து கீசின் குமாரனாகிய சவுலை கர்த்தர் முன்குறித்து அங்கே கழுதைகள் என்ற பெயரிலே அவனை அந்த நாட்டுக்கு கொண்டு போகிறார். அந்த மலை நாட்டில் தீர்க்கதரிசியை பார்க்கிறார். ஆனால் ஏற்கனவே தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறார், இங்கே கீசின் குமாரன் சவுல் வருவான், அவனை இஸ்ரவேலின் மேலே அதிபதி ஆக்கு என்று சொல்லுகிறார். அதே போலதான் இந்த சம்பவங்கள் நடக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சவுலுக்கு ஒரு விசேஷ அழைப்பு அங்கே கொடுக்கப்படுகிறது. என்னங்க அந்த அழைப்பு? 20வது வசனம் சொல்லுகிறது, 3 நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலைப்படுவார். இதுதான் சவுலுடைய அழைப்பு. கழுதைகளை பற்றி கவலைப்படார். அவைகள் அகப்பட்டது. அது உங்கள் தகப்பனாரிடம் திரும்ப அந்த கழுதைகள் போய்விட்டது. அது அகப்பட்டது. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், எப்படி அகப்பட்டது? ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா, கழுதை தன் ஆண்டவன் முன்னணியையும் அறியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஏசாயா 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் என்று நினைக்கிறேன். 3வது வசனம், மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறது. மாடுகளுக்கும் மற்ற ஜீவன்களுக்கும் நல்லா தெரியும் எஜமான் யாரு, எஜமான் வீடு எங்க இருக்குது அப்படின்னு தெரியும். நல்லா புரிஞ்சுக்க. எங்க பாட்டி வீட்டில் நிறைய ஆடுகள் இருக்கு. அது ஒரு வேலைக்காரனை வச்சு மேய்ப்பான். அதுல ஒரு ஆடு, வெள்ளாடு, ஒரு மனுஷன் அந்த ஊர்ல திருடி கொண்டு போய் கட்டி போட்டு விடுகிறான். எத்தனை நாளைக்கு பிறகு? 1 மாதம் வரைக்கும் கட்டி போடுகிறான். சரி, இது நம்ம வீட்டில் வந்து விட்டது, பழகி விட்டது என்று அதை விடுகிறான் வெளியில. ஆனால் அந்த ஆடு நேரா எங்க தாத்தா வீட்டை நோக்கி வந்துவிடும். எத்தனை நாளைக்கு பிறகு? 1 மாசத்துக்கு பிறகு.
விசேஷமான காரியம். அதே மாதிரி வீட்டில் வளர்க்கிற பறவைகளும் தன் எஜமானை நன்றாக அறிந்து விட்டவைகள் எங்க விட்டாலும் அது வந்துடும். நோவா பேழையிலிருந்து காகத்தை விட்டா அது வரல. ஆனா புறாவை விட்டா இந்த புறா திரும்ப பேழைக்கே வந்தது. ஆகவே நான் வளர்க்கிற மிருகங்களுக்கு கூட எஜமான் யார் என்று தெரிகிறது. உங்களுக்கு புரிகிறதற்காக சொல்லுகிறேன். இந்த எஜமானை தேடி அந்த மிருகங்கள் வந்து விடுகிறது. அப்படிதான் இந்த கழுதைகளும் ஈசாயின் வீட்டுக்கு ஈசின் வீட்டிற்கு திரும்பி போய்விடுகிறது. அப்படி போய்விட்ட பிறகு இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உங்கள் கழுதைங்க கடிச்சிச்சு, அது போய் சேர வேண்டிய இடத்துல பத்திரமா சேர்ந்துடுச்சு. இப்போ கழுதைகளை குறித்து என்ன பண்ணாத, கவலைப்படாத. நீ கவலைப்பட வேண்டிய ஒன்று என்ன? அது இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தியர்கள் ஆளுகிறார். அவர்கள் வந்து அவர்களை சித்திரவதை செய்கிறார். இந்த பெலிஸ்தியர் கையிலே இருந்து, இஸ்ரவேலின் சத்துருக்கள் கையிலே இருந்து அவர்களை விடுவிக்கிறதற்கு ஒரு ராஜா தேவைப்படுகிறார். இப்போ தேவன் உன்னை குறித்து கவலைப்படுகிறார். அப்ப அங்க அருமையான வார்த்தை சொல்ற, இதெல்லாம் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரட்சிக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க தன்னுடையவைகளுக்காக கவலைப்படக்கூடாது, மரித்தவர்களுக்காக அழக்கூடாது. ஆனால் ஒன்று மாத்திரம் செய்ய வேண்டும். அழிந்து கொண்டிருக்கிற ஒரு நிமிடத்திற்கு 83 பேர் கிறிஸ்து இல்லாமல் மரிக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் மரிக்கிறார். நிறைய பேர் இயேசுவை அறிந்தவர்கள் தான். நேற்று தினத்தில் கூட நாதன் என்கிற ஒரு சகோதரர், அவர் ஒரு நல்ல நாட்டு பற்றுடையவர், தமிழ்நாட்டு மக்களை குறித்து அக்கறையுடையவர். அவரு பரிசுத்த ஆவியை கிண்டல் பண்றார். பல இதெல்லாம் பேசி ஏதோ பண்றாங்க அப்படின்னு கிறிஸ்தவர்களை கிண்டல் பண்ண. நான் உடனே பைபிள் இருந்து வசனங்களை எடுத்து அவங்களுக்கு போட்டேன். மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் பாவம் செய்தால் உங்களுக்கு மன்னிக்கப்படும், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பாவம் செய்தால் அது இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது. உட்காருங்க, பேசுங்க, அரசியல் பேசுங்க, ஆக்கப்பூர்வமான காரியங்களை பேசுங்க, அறிவீனமா பேசாதீங்கன்னு நான் பதிவு போட்டேன். நான் யாருக்கும் பயப்படுறது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு எல்லாம் படித்தவங்க கூட, நல்ல நிலையில் இருக்கிறவங்க கூட இயேசு கிறிஸ்து என்றால், பரிசுத்த ஆவி என்றால் கிண்டல் பண்ணுகிற கூட்டங்கள் நிறைய ஆயிட்டாங்க. அவைகளை மிமிக்ரி பண்ணி மீன்ஸா போட்டு சபைகளில் சபைகள் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிறவர்கள் அநேகர் இருக்கிறார். உண்மையாகவே அங்கொன்றும் இங்கொன்றும் தவறாக நடக்கிறது. அதுக்காக உங்களுக்கு சொன்னேன், நீங்க இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார் அப்படின்னு நீங்க நம்பினீங்கன்னா கிறிஸ்துவுக்கு பின் நீங்க பிறந்திருக்கிறீங்க. இயேசுனுடைய பிறப்பின் தேதி இல்லாம உங்க பிறப்பும் செல்லாது, உங்க மரணமும் செல்லாது. டெத் சர்டிஃபிகேட் வாங்க முடியாது. அயல் நாட்டுக்கு போனாலும் கிபியை பயன்படுத்தாம நீங்க போக முடியாதுன்னு அவருக்கு தெளிவா சொல்லி எனக்கு பதில் வரல. என் போன் நம்பரையும் நான் எழுதிட்டேன், முடிஞ்ச என்னோட பேசுங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் அப்படி எழும்பி இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேதம் அழகாய் சொல்லுகிறது, இன்றைக்கு ஒரு கூட்ட ஜனங்கள் சிறைப்பட்டு போயிருக்கிறார்.
இதிலே சிறைப்பட்டு போயிருக்கிறார்கள். விபரீதமான கொள்கைகளில் சிறைப்பட்டு போயிருக்கிறார்கள். எதிலே சிறைப்பட்டு போயிருக்கிறார்கள்? தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமல் இருந்து தங்கள் சிந்தனைகளாலே வீணராகி அவருடைய இருதயங்கள் உணர்வில்லாமல் இருளடைந்து போயிருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அவர்கள் மனுஷுடைய புயபலத்தை நம்பி, மாம்சத்தை நம்பி, தன் அறிவை நம்பி, தன் திறமையை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற கூட்டம் நிறைய இருக்கு. பயங்கரமான படித்தவங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் அவர்கள் பைபிளை படிக்கிறது தெய்வத்தை அறிய வேண்டும் என்று படிக்கிறது. பைபிளில் என்ன குற்றங்கள் இருக்கிறது கண்டுபிடிக்க வேண்டும் என்று அதை அலசி ஆராய்ந்து பார்த்து குற்றம் சாட்டுகிறார். அவர்களுக்கு நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், குற்றம் சாட்டுகிற தகுதி உனக்கு இருந்தால், உங்களுக்கு இருந்தால் குற்றம் சாட்டலாம் என்று நான் தைரியமா சொல்றேன். ஏன்னா விபசாரத்தினாலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரியை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்பது நியாயப்பிரமாணம். ஆனால் அதுல அந்த நியாயப்பிரமாணத்தில் இன்னொரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறது. யார் கல்லெறிந்து கொள்ள வேண்டும்? ஒரு பாவம் கூட செய்யாதவன் தான் கல்லெறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அமைப்பு, கான்ஸ்டிடியூஷன். ஆனால் அவர்களோ அதை விட்டுட்டாங்க. ஆனால் அவரை கொல்றதுக்கு வர்றாங்க. அப்போ எத்தனை பேர் வர்றாங்க? அத்தனை பேரும் சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும் மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டு அப்படியே போய்விடுகிறார். ஆனால் நம்ம நாட்டில் இருக்கிற, உலகத்தில் இருக்கிற அறிவு ஜீவிகளுக்கு அவங்க சொல்றாங்க மனசாட்சி, சத்தியமா மனசாட்சி அவங்களுக்கு கிடையாது. அவங்க படித்ததும் வேஸ்ட். அவங்க பகுத்தறிவுங்கிற பெயரில் கிறிஸ்தவத்தை அவமதிக்கிறதும் தண்டனைக்குரிய குற்றம். இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் சொல்லிக் கொள்ளுகிறது என்னவென்றால், கிறிஸ்துவை அறிந்திருக்கிற, ரட்சிக்கப்பட்டிருக்கிற, ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று ஒரு ஆவிக்குரிய சபையிலே அப்போஸ்தலர் உபதேசத்தில் வாழுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டு, அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக கவலைப்படணும். எண்ணத்தை சாப்பிடலாம், எண்ணத்தை குடிக்கலாம், எண்ணத்தை உடுத்தலாம், இதுக்காக கவலைப்படுறத நிறுத்தணும். இன்னைக்கு நிறைய சகோதரிங்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. உங்களை குற்றப்படுத்துறதுக்காக நான் சொல்லலை. யார் வீட்டு கல்யாணமோ சம்பந்தமே இருக்காது. ஆனா அந்த வீட்டு கல்யாணத்துக்கு போகிறதுக்கு போய் அலசி ஆராய்ஞ்சு 5000 10,000 செலவு பண்ணி புடவை வாங்கி கட்டுவான். மறுபடியும் ஒரு 3 மாசம் பொறுத்து இன்னொரு கல்யாணம் வரும். அப்போ ஏன்னு கேட்டா போகும்போதெல்லாம் புதுசா பார்க்கறோம். மற்றவங்க பார்க்கணும்னு சொல்லி புடவை கட்டிக்கிட்டு போறது என்ன நியாயம்? அது அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். புடவை கட்டுவது எதற்காக என்றால், உங்கள் சரீரத்தை நீங்கள் கனம் பண்ணுவதற்காக கட்ட வேண்டும். என் சரீரத்திற்கு நான் மரியாதை கொடுப்பதற்காக நான் உடை உடுத்த வேண்டும். அதற்கு ஸ்தோத்திரம். மற்றவர்கள் பார்க்கிறதற்காக நான் உடுத்தினால் நான் பாவம் செய்கிறேன். என்னுடைய சரீரத்தை நான் மதித்து என் நிர்வாணம் மக்களுக்கு காணப்படாதபடிக்கு அந்த உடை என்கிற ஒரு ஆயுதத்தை என் உடல் மீது பாதுகாப்புக்காக வைத்துக் கொள்கிறேன். இதுதான் முக்கியம். 2 நாளைக்கு முன்பு ஒரு சம்பவத்தை கேட்டேன். ஒரு வாலிப பெண், 20 வயது இருக்கும், ஒரு சகோதரியை பார்த்து கேட்கிறாங்க ஒரு டிபேட்ல, இப்படி இருக்குது உலகத்துல அரைகுறையாய் ட்ரெஸ் அணிந்து கொண்டா அது அவங்கவுங்க விருப்பம், சுதந்திரம் இல்லையா? இந்த டிபேட்ல நடத்துகிற அந்த பெண்மணி சொன்னாங்க, ஆமாம்மா, என்னை விட பாரு, நான் பெரிய படிச்சிருக்கிறேன், ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறேன், நான் தமிழ் ஆசிரியை, நான் உடுத்தி இருக்கிறேன், இது எப்படி இருக்குதுன்னு கேட்டேன்.
நன்றா இருக்குதுன்னு சொல்லி அந்த அம்மா அந்த குழந்தை சொல்லிச்சு. அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, உங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க, யூனிஃபார்ம் மேலே ஏன் ஒரு கோட்டு கொடுத்துருக்குறாங்க தெரியுமா? அந்த யூனிஃபார்ம் ஸ்கூலை கனம் பண்றதுக்கு, இந்த கோட்டு உன் மரியாதையை காப்பாற்றுவதற்கு. அது உண்மைங்க. ஆகவே நாம் உடை உடுத்த வேண்டும், கவலைப்பட்டு உடுத்தக்கூடாது, அதுக்காக கவலைப்படக்கூடாது, அங்க இங்க ஓடி தேடி கவலைப்படக்கூடாது. எதுக்காக கவலைப்படணும்? கிறிஸ்து இல்லாமல் அனுதினமும் மரித்து கொண்டிருக்கிற சரீரங்களுக்காக, ஆத்துமாக்களுக்காக ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கவலைப்படும். ஐயோ, எங்க பக்கத்து வீட்டுக்காரி ரட்சிக்கப்படலையே, எங்க பக்கத்து வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படலையே, கம்பெனியில என் கூட வேலை செய்யறவங்க ரட்சிக்கப்படலையே என்று நம்ம கவலைப்படும். நம்ம என்னத்தை சாப்பிடுவோம் கவலைப்படக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாங்க. பிரியமானவர்களே, அடுத்த ஜூன் வரும்போது எனக்கு 65 தொடங்குது. ஆனால் இன்றைக்கும் என்ன சாப்பாடு இருக்குதோ அதை பசிக்காக நான் சாப்பிடுகிறேன், ஆரோக்கியமாக இருக்கு. என் பிள்ளைங்க கிட்ட கேட்டா ஒவ்வொரு வேலைக்கும் ஆர்டர் போட்டு எனக்கு வாங்கி கொடுங்கன்னா நான் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பேன், என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பேன். ஆனா அது என் தகுதியா அப்படின்னா அது எனக்கு தகுதி. என் தகுதி என்ன? நான் பசிக்காக சாப்பிடுவேன். ருசிக்காக கிடைச்சா சாப்பிடலாம், தப்பு கிடையாது. ருசிக்காக நேரத்தை செலவழித்து, பணத்தை செலவழித்து அப்படி இல்லை. டெய்லி ஒரு மனுஷன் ஒரு கீரையை சாப்பிட்டு வரணும், அது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணும். அப்படி அநேக உணவுகள் உண்டு. அதை விட்டுட்டு இதை சாப்பிட்டாதான் அப்படின்னு நம்ம நிற்கும் போதுதான் நம்ம சரீரத்திற்காக கவலைப்படும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சரீரத்துக்காக கவலைப்படுவதை தவிர்க்க வேண்டும். அதற்கு நம்மை தடை செய்ய வேண்டும். சரீரத்திற்காக புசிப்பதை நிறுத்தி ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறதை நாம் முழு மூச்சாய் கொள்ள வேண்டும். அதுதான் வேதம் நமக்கு வரவேற்கிறது. நீங்க யார் ஜெபிக்கிறீங்க? ஆத்துமாக்களுக்காக பாரத்தோடு யார் ஜெபிக்கிறீங்க? ஒரு சபையில் இருக்கிற விசுவாசியை நான் கேட்டேன்னா, வர்ற விசுவாசிங்க பேரு கூட தெரியாது இருக்கிற விசுவாசிகள் சபையில இருக்கிறாங்க. இந்த குரூப்ல இருக்கிறவங்களை கேட்டா எல்லா விசுவாசிங்க பேரு தெரியுமா அப்படின்னா ஒருத்தர் 2 பேருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி பாருங்க, நம்ம கம்பேஷன் குரூப்ல ஒரு பர்த்டே போடுறோம். இவங்களுக்கு தேவையானவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து பர்த்டேக்கு விஷ் பண்ணுவாங்க, மற்றவங்களை கண்டுக்க மாட்டாங்க. அப்போ என்ன நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க? எதுக்காக நீங்க கவலைப்படுறீங்க? காண்கிற உன் சகோதரனிடத்துல அன்பு காட்டாம காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு காட்டுவீங்க? ஒரு மாயமாலம் தானே அது நமக்கு. அப்போ ஒரு குடும்பத்துல நமக்கு ரொம்ப நெருங்கியவர்களுக்கு வாழ்த்து சொல்றது தப்பு நான் சொல்ல வரல. ஆனால் நமக்கு தெரியாதவர்களுடைய போட்டோ போட்டு வசனம் போட்டு நான் அனுப்புறேன்னு சொன்னா மனதார நீங்க என்ன பண்ணணும்? வாழ்த்து சொல்லணும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் மொபைல்ல ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் வச்சிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன சொல்றோன்னு கவனிக்கணும், என்ன நடக்குதுன்னு கவனிக்கணும். ஒரு சிலர் வாட்ஸ்அப்பை தொடர்றதே கிடையாது, அதுல நான் போடுற செய்திகளும் போய் சேர்றது கிடையாது. அப்போ உங்களுக்கு எப்படி ஆத்துமாக்களை பற்றி பாரம் வரும்? உங்களுக்கு எப்படி ஆத்துமாக்களை குறித்து ஒரு தாகம் வரும்? எப்படி? கந்தகே மந்திரி சொல்றார், ஏசாயா 53ஆம் அதிகாரம் அவர் படிச்சுட்டு போறார். கந்தகே என்ற நாட்டினுடைய மந்திரி, அந்த
ஏசாயாவை பற்றி படிக்கிற பிலிப்புவை தேவன் ஆவியிலே கொண்டு போய் அங்க உட்கார வைத்து அவனுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து இறப்பை குறித்து தெளிவாக உணர்த்தின போது ஒரு இடத்துல வந்த உடனே அங்க தண்ணீர் இருக்கிறது, ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்றாங்க. பிலிப்பு உடனே நிறுத்தி ஞானஸ்தானம் கொடுக்கிறது. அப்போ அதை அறிஞ்சாதானே நம்ம அதற்கு கீழ்ப்படிய முடியும். இன்னைக்கு நிறைய பேர் அறியதே. தேவனை அறிகிற அறிவு என்பது என்ன? நீ காண்கிற சகோதரனுக்கு ஒரு வாழ்த்து சொல்லலாமே. மரியாள் எலிசபெத்துக்கு வாழ்த்து சொன்ன போது அந்த வயிற்றில் இருந்த பிள்ளை களிப்பாய் துள்ளிச்சு. போவாஸ் தன் வயல்வெளியில வேலை பார்க்கிறவங்களுக்கு வாழ்த்து சொன்ன போது அவள் எல்லாரும் திரும்ப போவாசை வாழ்த்தி கர்த்தர் உங்களோடு இருப்பாராகன்னு சொல்றான். அப்போ எத்தனை பேர் நம்ம கம்பெனியில வேலை கொடுத்த எஜமானுக்கு வாழ்த்து சொல்றோம்? இப்போ நமக்குள்ள ஒரு பாரம் இல்லை, ஒரு தாகம் இல்லை, ஒரு ஏக்கம் இல்லை. ஆனா மற்றதெல்லாம் இருக்கு. எப்படி ட்ரெஸ் பண்ணணும், என்ன மாதிரி சாப்பிடணும், சாப்பாடு மிச்சமாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்காம மறுநாள் ஊசி போகிற வரைக்கும் எப்படி வைக்கலாம், அதை கெட்டு நாரி வீட்டில் நாற்றம் எடுக்கிற வரைக்கும் எப்படி வச்சிருக்கலாம், அதெல்லாம் நமக்கு இருக்குது. ஆனால் இங்க வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலுடைய அபேட்சை, அவருடைய கவலை, அந்த ஜனங்களை குறித்த பாரம் உன்னையும் உன் வீட்டாரையும் சேர்ந்தது என்று சாமுவேல் தீர்க்கதரிசி தைரியமா சொல்றேன். இந்த வசனத்தை நான் எப்படி வாசித்தேன் தெரியுங்களா? 3 நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். அழகா எனக்கு சொல்றார், நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அவைகள் அகப்பட்டும், அவை கிடைச்சிடும், கிடைத்து விட்டது. இதல்லாமல் சகல இந்தியாவின் அபேட்சையும் தமிழ்நாட்டின் அபேட்சையும் சூழ்ந்திருக்கிற ஜனங்களுடைய அபேட்சையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றார். இப்போ அடுத்தவங்க ரட்சிக்கப்படல, யாருக்கு கவலை இருக்கணும்? கண்டிப்பா எனக்கு இருக்கணும். நேற்று கூட அழுவுறேன், சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பிங்களுக்கு பின்னால அழுவுறேன், அவங்களுக்காக கதறேன். ஏன்னா இவ்வளோ அறிவீனமா இருக்கிறாங்களே, புரிதல் இல்லாம இருக்கிறாங்களே, நாட்டை குறித்து தெளிவில்லாம இருக்கிறாங்களே, தேசத்தை குறித்து தெளிவில்லாமல் இருக்கிறாங்களே. ஏன்னா வசனம் வாசிக்கிறது இல்லை, பைபிளை வாசிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறதும் இல்லை. எப்படி அவன் எதையும் அறிய முடியும்? தேச பற்றி எப்போ வரும்? தன் தமிழ்நாட்டை குறித்த அக்கறை எப்போ வரும்? ஆறுமாறா பேசுற மன்சூர் அலிகானுக்கு, ஒரு நடிகனுக்கு தமிழ்நாட்டை பற்றி அக்கறை வந்திருக்குது. இந்தியாவை பற்றி அக்கறை வந்து அவன் எல்லாத்தையும் ஊற்றி மூடிட்டு தன்னை திராவிடன்னு சொல்லிக் கொள்றான். அது எப்படி முடியுது? அவன் அறிகிறான், பார்க்கிறான் நம்ம நாடு எப்படி. நம்முடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன? எல்லாருக்கும் எல்லாம். இந்திய அரசியலமைப்பை பற்றி தெரியுமா உங்களுக்கு? இந்திய அரசியலமைப்பை பற்றி படிச்சிருக்கிறீங்களா? இந்தியா என்ன? பல யூனியன் தேசங்கள் சேர்ந்ததுதான் இந்தியா. ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே ஜாதி இல்ல. அப்படி இருந்தா காலனிக்கு ஒரு சுடுகாடு, ஊருக்கு ஒரு சுடுகாடுன்னு வைக்க மாட்டாங்க. எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற, நான் இருக்கிற பகுதியில் இருக்கிற சுடுகாடு ஊருக்கா, அந்த பக்கம் இருக்கிற இடுகாடு சுடுகாடு காலனிக்கா. இப்போ ஜாதி ஏற்றத்தாழ்வு. கவலை இருக்கா நமக்கு? அதை பற்றி அக்கறை இருக்கா? பாரம் இருக்கா? ஐயோ இவ்வளவு பேர் இயேசு இல்லாம மறிக்கிறாங்களேன்னு ஒரு தாகம் இருக்கா? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை சேர்ப்போம். சம்பாரிச்சு வாடகை வீட்டுக்கு தான் கொடுத்துனுங்கிறோம். ஏன்னா அது கூட முடியாம நிறைய பேர் அக்கம் பக்கத்துல வாங்கி கொடுக்கறவங்க இருக்கிறீங்க.
நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் தேவனுடைய பிள்ளைகளை. ரட்சிக்கப்பட்டவன் அப்படின்னா நீ விசேஷித்தமானவன். ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று உபாகமத்திலே சொல்றார். ரட்சிக்கப்பட்டிருக்கிற உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஈடானவன் யார்? உனக்கு எதிரானவன் யார்? நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறிய, உனக்கு ஒப்பானவன் யார்? அப்போ உனக்கு ஒப்பானவன் யாரும் இல்லை அப்படின்னு நீ விசுவாசிக்கிறது மெய்யானா என்ன செய்யணும்? உபாகம் 33:29 இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். என்ன அருமையான வார்த்தைங்க. நான் சொல்றேங்க, எனக்கு ஒப்பானவங்க யாரும் இல்லைங்க. ஏன்னு கேட்டா, எனக்கு ரட்சிப்பா இருக்கிறவர், கேடகமா இருக்கிறவர், துருகமா இருக்கிறவர் கர்த்தர். இந்த அறிவு எனக்கு இருக்கிறது. ஆனால் எனக்கு இன்னொரு அறிவு தேவையா இருக்கிறது. என்ன? ஐயோ, ஜனங்கள் கிறிஸ்து இல்லாமல் மரித்தால் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல்ல பங்கடைவார்களே, நரகத்துக்கு போவார்களே. அவர்கள் நரகத்துக்கு போனால் நான் ரட்சிக்கப்பட்டது விருதாவாய் போய்விடுமே என்கிற கவலை இருக்கணும். நண்பர்களோட சேர்ந்து அவங்க ஃபங்க்ஷனுக்கு போறோம், சபையை விட்டுட்டு. அப்ப என்ன கவலை இருக்குது? அழகா வசனம் சொல்லுது பாருங்க, தெளிவா சொல்லு. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம் பாருங்க. 12 மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரமும் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. சமுத்திரம், கடல்ல போய் செத்து போனவங்கள சமுத்திரம் ஒப்புவிக்குதான். மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. மரணமும் பாதாளமும் அவங்க வச்சிருக்கிற அந்த மரித்தோரை ஒப்புவிக்கிறது. பாருங்க, யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடல்ல தள்ளப்பட்டன. அது 2ஆம் மரணம். மரணமும் பாதாளன யாரு? பிசாசும் அவருடைய தூதர்கள். அவங்களுக்காக நரகம் உண்டாக்கப்பட்டுச்சு. அதுல அவங்க விழணும். ஆனா யார் விழுந்து கொண்டிருக்கிறாங்க? தேவனுடைய சாயலாக தேவனுடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்ட மனுக்குலம் செத்து நரகத்துக்கு போகுது. அவர்களை மீட்க வந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார். ஆனா அவர் பேரை யூஸ் பண்றாங்க. கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறந்ததற்கு பின் யூஸ் பண்றாங்க. 2026 யூஸ் பண்றாங்க. 23 ஏப்ரல் 2026 யூஸ் பண்றாங்க. ஆனா அதுக்கு காரணமா இருக்கிற தெய்வத்தை அறியாம இருக்கிறாங்க. இது யார் மேல விழுந்த அபேட்சை? கிறிஸ்தவர்களாகிய நம்மேல விழுந்த அபேட்சை அல்லவா? நம்மேல விழுந்திருக்கிற ஒரு பொறுப்பு அல்லவா? ரெஸ்பான்சிபிலிட்டி அல்லவா? பாரம் அல்லவா? எவ்வளவு பேர் நம்ம அதுக்காக ஜெபிக்கிறோம். அந்த வசனம் சொல்லிட்டு பாருங்க, 15. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடல்ல தள்ளப்பட்டான். நம்ம எப்படி இருக்கு? நம்ம கவலைப்படணும். யாருக்காக கவலைப்படணும்? அறிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக கவலைப்படணும். ஆத்தும பாரத்தோட கவலைப்படணும். தரிசனத்தோட ஜெபிக்கணும். தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். என் மக்கள் ஒவ்வொருவரும் தரிசனமுடையவர்களாய் மாறுவோம், ஜெபிக்கிறவர்களாய் மாறுவோம், வேதங்களை ஆராய்ந்து பார்த்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்.